ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் தொடர் கதையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோழனும் நிலாவும் ஹோட்டல் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சவாரி எதனா வந்தால் எல்லாருமே ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. ஆனால் டிரைவருங்களுக்கெல்லாம் வெளியில் எதனா சாதாரண ஹோட்டலில் தான் ரூம் போட்டு தருவாங்க தங்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிலா கேட்குறாங்க, டிரைவருங்களுக்கெல்லாம் அப்படி தான் தருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிலா, டிரைவருங்கன்னா அப்படி தானே அப்படின்றாரு. அப்போ நிலா கேட்குறாங்க, உங்களுக்கு அப்போ இந்த டிரைவர் வேலை பரவாயில்லையா சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, பரவாயில்ல நிலா அப்படின்றாரு. ஏன் நீங்கள் வேற பற்றி யோசிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எதை பற்றியும் யோசிக்கலையே அப்படின்றாரு. ஏன் உங்களுக்கு எதுவும் லட்சியம் எதுவும் இல்லையா, ஃப்யூச்சரை பற்றி எதுவும் பிளான் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் பற்றி எனக்கு எதுவும் இல்லை நிலா, ஃப்யூச்சர்லாம் அப்படிலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இதுவரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு, அதனால் அப்படியே இருக்கேன் அப்படின்றாரு. உடனே என்னங்க சோழன் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதை சோழன் படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு. வேணா நான் ஃப்யூச்சரை பற்றி நாளைக்கு சொல்லட்டா யோசிச்சு அப்படின்றாரு நிலா கிட்ட. சரின்ட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாருங்க சோழன். எதுக்கு இவன் நம்மளை இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமாங்க சேரன் வீட்டில் அனீஷ் பையா கால் பண்ணுறாரு சேரனுக்கு. பையா பையா, எங்கள் ஆட்கள் எல்லாம் ஊரில் இருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்களாம். சென்னையில் இருக்கிற எங்கள் ஆளுங்க சொன்னாங்க, அவங்க வந்தாக்கா சந்தாவை கூப்பிட்டு போயிடுவாங்க சேரன் பையா. எனக்கு பயமாக இருக்குது, சந்தாவும் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு அனீஷ். உடனே சேரன் நீ பயப்படாத அனீஷ், நான் அங்கே கிளம்பி வரேன், சந்தாவை அழ வேண்டான்னு சொல்லு, நீ பயப்படாத, நான் வரேன்ட்டு போகிறாரு. போகும்போது சரி பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பாண்டி எதிர்பார்த்தா பாண்டி வானதி கிட்ட ஃபோனில் கடலை போட்டுட்ருக்கிறாருங்க. சரி பார்க்குறாரு சேரன். பாண்டி இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப பார்க்குறாரு. உடனே பாண்டியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு, வானதி கொஞ்சம் ஃபோனு வெயி அப்படின்னு சொல்லிட்டு, என்னண்ணா, என்ன விஷயம், ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. உடனே சேரன் பாண்டி, சந்தா வீட்டிலேருந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வராங்களாண்டா சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதனால் நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டி என்ன சொல்கிறாப்பலன்னா, நீ நடந்து போனீன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால் நானே உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகிறேனான்னு சொல்லிட்டு பாண்டி சேரனை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு என்ன லட்சியம், என்ன ஃப்யூச்சர் பிளானுன்ட்டு நிலா கிட்ட சொல்கிறாருங்க சோழன். நிலா, நான் நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன், இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன வயசில் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அப்போ அண்ணன் என்னை டாக்டர்கிட்ட ஊசி போட கூப்பிட்டு போகும். அப்போ எனக்கு ஊசினா ரொம்ப பயம். அந்த டாக்டர் எனக்கு ஊசி போட்டுட்டு நான் பயப்படுறேனேன்னு என்னை கட்டி பிடிச்சிப்பாரு. அப்போ எனக்கு அந்த டாக்டரை பார்த்ததுலேருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவார் சோழன். அதுக்கு நிலா இப்போ ஏன் ஆகலை அப்படின்றாரு. ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு சோழன். சரின்ட்டு அதுக்கப்புறமா என்ன நிலா சொல்கிறாங்கன்னா, அதாவது அதெல்லாம் லட்சியம் கிடையாது சோழன், நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆயிருந்திருக்கணும், அதை விட்டுட்டீங்க. இப்போ ஒரு கார் ஓட்டுறீங்க நீங்கள் வாடகைக்கு, அந்த கார் இன்னொரு நாள் சொந்தமாக கார் வாங்கணும்னு நினைக்கணும், இன்னும் 2 3 கார் வாங்கி ட்ராவல்ஸ் வைக்கணும்னு அது ஒரு கொள்கையாக நினைக்கணும், அதெல்லாம் தான் லட்சியம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் அவங்கெல்லாம் இப்போ பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னா, அவங்க கோல் அடித்து அச்சீவ் பண்ணி மெடல் வாங்கி இப்போ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் தான் லட்சியம். அது மாதிரி வேற எதனா யோசிங்க சோழன், அதுக்குன்னு நான் கேட்டேன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனும் சந்தா வீட்டுக்கு போகிறாங்க. சந்தா வீட்டுக்கு போனால் சந்தா அழுகுறாங்க பயங்கரமாக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல பையா, இது மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு அனீஷ் சொல்கிறாரு. யார் யார் வராங்க அனீஷு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு.
சந்தாவ கல்யாணம் பண்ணிக்க போற எங்க மாமா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. எங்க அப்பா, அம்மா கூட அவர் பேச்ச தான் கேட்பாங்க." அப்படின்னு சொல்றாரு. சந்தா பாவம் கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு பயமா இருக்குன்னு. உடனே சந்தாவும் அனீஷ் கிட்ட சொல்றாங்க, "சேரன வந்து போயிட சொல்லுங்க. இங்க இருக்க வேண்டான்றாங்க." உடனே "ஏன் சந்தா நீ அழுவுற? நீ பயப்படாத நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு சேரன். சேரன் மேலேயே அப்படியே தோள் மேல சாஞ்சு சந்தா அழுவுறாங்க. நாளைக்கு அவங்க சொந்தக்காருலாம் வந்து சந்தாவ கூட்டிட்டு போயிடுவாங்களா என்னன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.